வணக்கம் நேயர்களே. உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இடம்பெற தகவல்கள் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்க போகிறோம். அந்த கேள்விக்கு சரியான விடையளிக்கும் நேயர்களுக்கு உரிய பரிசும் காத்துட்டு இருக்கு. இந்த வார கேள்வி என்னங்கிறத நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் பார்க்கலாம். பொதுவாக கரும்பு பயிரிடுற விவசாயிங்க அறுவடைக்கு பிறகு அந்த கரும்புகளெல்லாம் சர்க்கரை ஆலைக்கு கொடுத்துட்டு பணம் எப்போ வருமோன்னு காத்துக்கிட்டு இருக்கிறது தான் வழக்கம். ஆனால் சில விவசாயிகள் தங்களோட வயல்கள்லேயே கரும்பை வெள்ளமாக மாற்றி அதை விற்பனைக்கும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாய பொருட்களை அப்படியே விற்பனை செய்யும் போது சந்தை நிலவரத்திற்கு ஏற்றவாறு ஓரளவு மட்டுமே லாபம் கிடைக்கிறது. எந்த பொருளையும் மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் போது லாபமும் பல மடங்காக கூடுகிறது. அப்படித்தான் கரும்பில் இருந்து வெல்லம் எடுப்பதும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு டன்னு வந்து 2400 கொடுக்குது. இதில் வண்டி வாடகை எல்லாம் பிடிச்சது போக எங்களுக்கு கைக்கு ஒரு 2000 ரூபாய் இருக்கும். 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதில் வெட்டுக்குழி வர இருக்குது. ஒரு டன்னுக்கு வெட்டுறவங்களுக்கு 500 ரூபாய். அதாவது ஏரியா பொறுத்துங்க. நல்ல கரும்புனா 500 ரூபாய், மோசமான கரும்புனா அந்த வெட்டுக்காரவங்க என்ன கேட்குறாங்களோ அதை அந்த மில்லுக்காரன் கொடுத்துவாங்க. இதெல்லாம் போக கைக்கு ஒரு 1400 கிடைக்கும். ஒரு டன்னுக்கு 1400 கிடைக்கும். இதே இது நம்ம ஆளை ஆட்டுறோம் அப்படின்னா ஒரு டன்னுக்கு 2.5 கொப்பரை, ஒரு 2.5 கொப்பரை டன்னுன்றப்ப நம்மளுக்கு மொத்தமாக கிடைக்கிது. செலவெல்லாம் போக 1800. இதே ஆளை ஆட்டினோன்னா ஒரு டன்னுக்கு 2.5 கொப்பரை வச்சிங்கன்னா ஒரு கொப்பரைக்கு 1500 மதிப்பு. செலவெல்லாம் 2.5 கொப்பைன்றப்போ ஒரு 4000 ரூபா வரும். அறுவடையான கரும்பு வயலிலேயே இயந்திரத்தால் சாறு பிழியப்பட்டு அந்த சாறு அப்படியே கொப்பரையில் கொட்டப்பட்டு காய்ச்சப்படுகிறது. தோட்டத்துலேருந்து கரும்பை கொண்டு இங்கே அடைஞ்சு அந்த கரும்பை கொண்டு அந்த மிஷினில் விட்டு அந்த மிஷின் மூலியமாக கொண்டு சிண்டெக்ஸில் பாலாக்கிடுறோம். அந்த பாலை என்ன பண்ணிங்கன்னா கொப்பரையில் ஊற்றி அது கொஞ்சம் நேரம் அந்த அழுக்கு ஏற்றுறதுக்கு கொஞ்சம் சூடு ஏற்றுவோம். அந்த சூடுக்கான தேவையான சக்கை அந்த நம்ம சக்கை அரைக்கிற பார்த்தீங்களா ஜூஸ், அதோடைய சக்கையவே திருப்பி எரிப்பு கொடுக்குறோம். அந்த அழுக்கு எடுக்கிறப்ப நம்ம அந்த கெமிக்கல் ஒரு சிலது போட்டால் தான் அந்த அழுக்கு எடுக்க முடியும். அந்த அழுக்கு எடுக்கிறது ஹைட்ரோஸு சோடா இதை போட்டுட்டு அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு திருப்பி கலர் உண்டாகினதுக்கு ஒரு ஹைட்ரோஸ் போட்டுட்டு திருப்பி அந்த கொப்பரையை காய்ச்சணும். அந்த பாலை தண்ணியாக இருக்கும். பக்குவமான நிலை கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரம் காய்ச்சி திருப்பி அந்த பக்குவமான நிலைக்கு வரப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றணும். அந்த ஆயில் ஊற்றி அதில் இருக்கிற ஹீட்டெல்லாம் எடுக்கணுக்காக கொஞ்சம் கம்பை வச்சு அதில் ஆற்றுவாங்க. அதை ஆற்றின பிறகு அந்த பக்குவமான நிலை அவங்க கையில் தொட்டு பார்த்து திருப்பி அதை எடுத்து பக்கத்தில் இருக்கிற தொட்டியில் கொட்டுவாங்க. காய்ச்சப்படும் போது உருவாகும் சர்க்கரை ஆறிய பிறகு வெல்லமாக உருட்டப்பட்டு சேகரித்து வைக்கப்படுகிறது. அந்த வெல்லத்தை பக்குவமான நிலைக்கு கொண்டு கையிலே உருண்டை பிடிச்சி பக்கத்தில் ஆற வச்சுருவாங்க. அது ஆறின பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ரூமில் மொத்தமாக ஸ்டோரேஜ் பண்ணி 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை அதை நாங்கள் வெல்லம் மண்டிக்கு அனுப்புவோம். அப்போ அந்த வெல்லம் மண்டியில் என்ன மார்க்கெட் நிலவரமோ அந்த மார்க்கெட் நிலவரக்கான எங்களுக்கு ஒரு ரேட் கிடைக்கும். இப்போ மார்க்கெட் நிலவரம் 1600 ரூபாய். இதில் ஒரு கொப்பரை கணக்குன்றது 2 மூடை கிடைக்கும், 80 கிலோ கிடைக்கும். ஆண்டுக்கு 2 முறை பயிர் செய்யும் போது 10 ஏக்கரில் 38,000 கிலோ வெல்லம் கிடைக்கிறது. 40 கிலோ கொண்ட ஒரு முட்டை 1500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கொப்பரைக்கு ஒரு குழிக்கு 50 கொப்பரை வருதுங்க. ஒரு கொப்பரைக்கு 40 கிலோ வெல்லம். ஒரு குழிக்கு பார்த்தீங்கன்னா 2000 கிலோ வெல்லம் வருது. 2000 கிலோ வெல்லம்னா ஒரு மூடை 40 கிலோ, கிட்டத்தட்ட ஒரு 60 மூடை வருங்க ஒரு குழிக்கு. அது ஒரு மூடை மார்க்கெட், அதாவது இன்றைக்கோட மார்க்கெட் ரேட்டுனே ஒரு மூடை 40 கிலோ. அது ஒரு மூடை இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு 1550ன்னு வச்சு 1550. கரும்பை ஆட்டி வெல்லம் எடுத்து விற்பனை செய்யும் போது கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு வழக்கமாக கிடைக்கும் லாபத்தை விட 3 மடங்கு லாபம் கிடைக்கிறது. எத்தனை சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தாலும் விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய சின்ன சின்ன தகவல்களை வழங்குறதும் நம்ம நிகழ்ச்சியோட நோக்கம். அந்த வகையில் இந்த வார விவசாய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. காய்கறிகள் மற்றும் பழங்கள் சார்ந்த பொருட்களை வர்த்தக ரீதியில் உற்பத்தி செய்வது தொடர்பாக வரும் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2 நாள் பயிற்சி நடைபெறுகிறது. உலர் பழங்கள், ஊறுகாய், பழரசம் உள்ளிட்டவை தயாரிப்பது குறித்து இதில் பயிற்சி அளிக்கப்படுகிறது.
உருளைக்கிழங்கு விலை சமீப காலமாகவே அதிகமாகவே இருந்து வரும் நிலையில் விரைவில் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிஷா போன்ற மாநிலங்களில் தற்போது அறுவடை முடிந்து உருளை சந்தைக்கு வர தொடங்கியிருப்பதால் அதன் விலை குறைய வாய்ப்பு இருப்பதாக சந்தை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழகம் முழுவதும் வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள், வேளாண் உதவி மையங்களில் கையிருப்பாக உள்ள நெல் உள்ளிட்ட பயிர்களுக்கான விதைகள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. விவசாயிகள் அந்தந்த பகுதிகளில் உள்ள மையங்களை தொடர்பு கொண்டு விதைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என வேளாண் பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கிறது. பழ வகைகளில் மருத்துவ குணம் கொண்ட பழங்களில் ஒன்று கொய்யா பழம். இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் கொய்யா பழம் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் மற்றும் வாரணாசி பகுதியில் சாகுபடியாகும் கொய்யா உலக அளவில் பிரசித்தி பெற்றவையாகும். கார்த்திகை மாதம் தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தின் பல பகுதிகளில் குளிரின் தாக்கம் தெரிய தொடங்கியிருக்கிறது. இந்த காலத்தில் காய்கறிகளில் பூச்சிகளின் தாக்குதல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே காய்கறிகள் பயிரிடுவோர் செடிகளை சரியாக பராமரித்து பூச்சி தாக்குதல் இருப்பின் சரியான பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தி செடிகளை காக்க வேண்டும். அடுத்த சில மாதங்களுக்கு மிளகு விலை குறைய வாய்ப்பில்லை என சந்தை நிபுணர்கள் கூறுகிறார்கள். மிளகு விளைச்சல் தேவையை விட மிக குறைவாகவே இருப்பதால் விலை அதிகமாகவே இருந்து வருகிறது. கேரளாவில் இந்த ஆண்டு அதிக மழை பெய்தாலும் மிளகு சாகுபடி பாதிப்படைந்துள்ளது. பழங்கள், மலர்கள், காய்கறிகள் போன்றவை சாகுபடி செய்யும் போது அதற்குரிய தொழில்நுட்ப வசதிகளை பெறுபவர்களுக்கு தேசிய தோட்டக்கலை வாரியம் மானிய உதவி செய்கிறது. திட்ட செலவில் 40% வரை மானிய உதவியாக அளித்து வருகிறது. தென்னை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக தான் இருக்கும். ஆனால் அதிலிருந்தும் தேவையே இல்லைன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு பொருள் இன்னைக்கு ஏற்றுமதி வரைக்கும் போயிருக்கு. அது என்ன பொருள், எதுக்காக ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தெல்லாம் தெரிஞ்சுக்க ஒரு இடைவேளை முடிகிற வரையும் காத்திருங்க.